ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃபோன் கேஸை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 கலர் ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். ஒன்று பிளாக் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த ஷேடில் எடுத்திருக்கேன். அது போக ஒரு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டும் எடுத்திருக்கேன். அது எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஒரு பிளாக் ஷீட்டில் வந்து அந்த மொபைல் கேஸை மேலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கேஸ்க்குள்ளே கட் பண்ணி கரெக்ட் சைஸ்க்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கேமரா ஹோலுக்கு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அது அப்புறமா கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அந்த ட்ராயிங் ஷீட் இன்னொரு கலர் எடுத்து வச்சுருக்கேன்ல, அது வந்து ஸ்கின் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக லைட் சாண்டில் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். பட் வந்து ஸ்கின் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒயிட்டில் கூட ஸ்கின் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே ஒரு லேடி வந்து பின்னாடி திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் இமேஜ் மட்டும் நல்லா லென்த்தியாக சடை போட்டிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். பென்சிலில் ரஃப்பாக தான் வரைகிறேன். ரொம்ப பெரிய ட்ராயிங்லாம் ஒன்றும் கிடையாது இது. ஸோ நீங்களும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அந்த இமேஜ் அப்படியே அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒயிட் ஷீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் இதை. அதுக்கப்புறம் அந்த ஜடை வந்து லென்த்தியாக போட்டிருக்கேன்ல, அந்த அந்த ஜடையை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. உடம்பு தனியாக இருக்கட்டும், ஜடை மட்டும் தனியாக இருக்கட்டும். பட் தலை வந்து கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கட்டும். அது தனியாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும் அந்த டைமில். ஓகே, இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மொபைல் கேஸ்க்கு மேலே அப்படி ஃபெவிகால் ஆர் ஃபெவிபாண்ட் ஏதாவது போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபெவிகாலுங்கும்போது சீக்கிரமாக வந்துடும். ஃபெவிபாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் அந்த கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருந்தேன்ல, அது வந்து ஸ்டிக்கர் டைப் தான். ஸோ கட் பண்ணி நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம கட் பண்ணணும். ஆல்ரெடி அதில் நான் அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வந்து வருதுன்னு. அது வந்து இந்த பின்னாடி வந்து ஸ்கொயர் நெக் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டையும் கட் பண்ணிவிட்டு அது மேலே கரெக்டாக ஒட்டிடுங்க. ஷோல்டர்கிட்ட மட்டும் சைடாக 2 சைட்லேயும் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல். ஓகே, அவ்வளோதான். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஜடையை வந்து மேலே தூக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜடைக்கு அடியிலையும் வந்துட்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒட்டிடுங்க. ஸோ மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ண வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நீங்கள் வேறு என்ன கலர் ஃபோம் ஷீட் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னோடய செல்ஃபோன் வந்து பர்பிள் கலர், அதுக்கு மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் பர்பிள் கலர் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட முடி வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி 2 கலரில் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ரியல் முடி மாதிரியே இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் அந்த ஜடையில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை வந்து ஒரு சின்ன பவு மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து க்ரீன் கலரும் பர்பிள் கலரும் தானே ஃபோம் ஷீட் எடுத்திருக்கோம். அதே கலரில் 2 சின்ன சின்ன ஆர்டின் போட்டு அந்த பேப்பர் அந்த ஒரு சின்ன இமேஜ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுவும் ஸ்டிக்கர் அப்படிங்கிறனால ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல செல்ஃபோனுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த பொண்ணு தலைக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக 2 ஆர்டின் வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து என்னோடய மொபைலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோடய மொபைல் வந்து பர்பிள் கலர் மல்டி கலர் அப்படிங்கிறதுனால நான் பர்பிள் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ மேட்சிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பின்னாடி பக்கம் ஃபோம் ஷீட் அப்படிங்கிறனால நல்லா க்ரிப்பு கிடைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு. ஒரு கேர்லியாகவும் இருக்கும் டிசைன் வந்து. ஸோ இது உள்ளக்குள்ளே வந்து நம்ம பிளாக் கலர் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஷீட்டை வந்து கேஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய மொபைலுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். ஏன்னா மல்டி கலர் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற கலர் காம்பினேஷனில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது மல்டி கலர்னால அந்த பர்பிளும் க்ரீனும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்டயும் ஃபோம் ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பிளாக் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு எது வேணால் மாற்றிக்கலாம். வேறு கலர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.